இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி கடை படம். இந்த படத்தோட இயக்குனராக தனுஷ் அவர்கள் இயக்கியிருக்காரு. அதில் கதாநாயகனாகவும் தனுஷ் தான் நடிச்சிருக்கிறாரு. அப்போ அவரோடு இணைந்து சத்யராஜ், பார்த்திபன், அருண் விஜய் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரபலமான பெரிய பெரிய ஆக்டர்கள் தான் நடிச்சிருக்காங்க. சமுத்திரகனி அப்பா கேரக்டர் ராஜ்கிரன்லாம் பண்ணியிருக்கிறாரு. அழகான ஒரு கூட்டணி, எல்லாருமே நடிக்க தெரிஞ்ச அழகான ஒரு கூட்டணியில் சிறப்பாக எடுத்திருக்கிறாரு படத்தை. இந்த படத்தோட கதை அப்படின்னா, முன்னால் இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஊருக்கு ஒரு அடையாளம் இருக்கும். என்ன, ஒரு இட்லி கடையை சொல்லியிருப்பாங்க, ஒரு கருப்பட்டி கடையை சொல்லுவாங்க, எதையோ ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு ஊருக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ஊருக்கு ஒரு இட்லி கடை ஒரு அடையாளமாக இருந்திருக்கும். அந்த அடையாளத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறது ஹீரோவோட அப்பா ராஜ்கிரண் தான் அந்த இட்லி கடை நடத்திட்டு இருப்பார். இட்லி கடைக்கு மேலே ரொம்ப ஒரு அன்பான வச்சு அந்த இட்லி கடையை நடத்திட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் அவர். பையனுக்கும் தன்னோட தொழிலை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சொல்லிக் கொடுப்பாரு. அதே மாதிரி பையனும் சின்ன வயசில் இருக்கிற டைமில் அந்த இட்லி கடைக்கு மேலே ரொம்ப ஆர்வமாக இருப்பார். அவரும் அப்படியே படிப்படியாக அதை படித்து சொல்லுவார்னா, கேட்ரிங் படிச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார், அப்பாட்ட சொல்லுவார், அப்பா நம்ம இந்த இட்லி கடை நம்ம நேம் ரொம்ப பெருசாக இருக்குது, நல்லா பாப்புலராக இருக்கிறோம், அதனால் இதே நேமில் இன்றைக்கி நம்ம இட்லி கடை அங்கங்கே வைப்போம் அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்லுவார், இல்லைப்பா, நான் எந்த கடையில் இட்லி சுடுறேனோ அந்த கடை தான் நான் என்னோட கடை, எல்லா கடைக்கும் நான் வர்றதில்லை, அதனால் ஒன்றால் முடிஞ்சதை நீ என்ன பண்ணுவோம் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லுவார். சொன்னோடனே இவரும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அங்கேருந்து ஃபாரினுக்கு போயிடுவார். ஃபாரின் போய் நேரே ஃபாரினில் ஒரு பெரிய ஹோட்டலில் வேலை பார்ப்பார். அந்த ஹோட்டலோட ஓனர் தான் யாருன்னா சத்யராஜ். அவரோட பையன் அருண் விஜய். அங்கே அவரோட ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோவுக்கு மேலே லவ் வந்துடும். ஹீரோக்கிட்ட லவ் வந்துட்டு அப்பாட்ட போய் சொல்லலாம், அப்பா நான் ஒரு பெரிய மாஸ்டராக இருக்கிறார், அவரை லவ் பண்ணுறேன், எனக்கு கட்டி வைங்கப்பா அப்படின்னு சொல்லும். அவரும் அவரோட ப்ரெஸ்டீஜெல்லாம் விட்டுட்டு என்ன செய்வார், அந்த பையனுக்கு நல்ல பையன், அவனுக்கு பொண்ணு கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு இருக்கிற டைமில், ஆனால் அருண் விஜய்க்கு அது எக்காரணம் ஒன்றும் பிடிக்கவே செய்யாது. அப்போ முதல்ல ஃபஸ்ட்டில் இருந்தே அவரை ஏற்றுக்கிட்டே தான் இருப்பான். அப்படிப்பட்ட கேரக்டர் தான் அருண் விஜய். அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை. அப்பா பொண்ணோடையும் அருண் விஜய் தான் ரொம்ப லைக் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு கதை. அப்படிப்பட்ட இடத்துல இருக்க சமயத்தில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஊரில் இருக்கிற அப்பா என்ன செய்வார், திடீர்னு அவருக்கு கல்யாணம்லாம் பேசி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த சமயத்தில் ஊரில் இருக்கிற அப்பா இறந்துருவார். இறந்தவுடனே நானும் ஊருக்கு வந்துடுறேன், போயிட்டு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு வர்றாரு. ஊருக்கு வந்தால் தான் அந்த அப்பா அம்மாவோட வயதான காலத்தில் நம்ம கூடாலே இருக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு பயங்கரமாக அதை ரொம்ப உணர்வுபூர்வமாக உணர்வார். அப்பா இறந்துருவார். அப்பாவை இறக்குற டைமில் பார்த்து வீட்டில் ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி போட்டிருக்கோம், காளைக்கண்ணு போட்டிருக்கோம். அந்த காளைக்கண்ணுன்னு சொன்ன உடனே அது நம்ம அப்பா தான் பிறந்துட்டார் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே ஒரு அந்நியான ஒரு அன்பாக இருந்துட்டு இருப்பார். அதே டைமில் அம்மாவையும் கூட்டிகிட்டு போய் அந்த ஹோட்டலெல்லாம் கூட்டிகிட்டு போய் பழைய அப்பாவோட கடையை திறந்து எல்லாம் பார்ப்பாங்க. பார்த்தா அம்மா சொல்லுவாள், நான் இப்படி அப்பா கூடலாம் இருந்தேன், இதெல்லாம் எல்லா விஷயங்களும் சொல்லுவாங்க. அந்த உணர்வுபூர்வமாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. அம்மாவும் நைட்டு படுப்பாங்க, அம்மாவும் இறந்துருவாங்க. இவர் திருப்பி ஃபாரின் போகிறதுக்கான ஐடியா இருக்காது. அங்கேருந்து இவங்க பிளாக்மெயில் பண்ணி இவரை மிரட்டி எடுத்து கூப்பிட்டு பார்ப்பாங்க. இவர் அதுக்கு எதுக்குமே வரமாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இவரும் போக மாட்டார். இவர் திருப்பி இட்லி கடையை திறக்கிறதுக்கு ஸ்டடியாகி இட்லி கடையை திறப்பார். இதோட இன்ட்ரோ பிளாக் முடியும். இதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு விறுவிறுப்பு. இந்த படத்தில் என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து வில்லன் டீமெல்லாம் என்ன செய்வாங்க, அங்கேருந்து அருண் விஜய் அங்கேருந்து எப்படியாவது தங்கச்சிக்கு கட்டி வச்சிடணும், தங்கச்சிக்கு இவனை கூட்டிகிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு அடிக்கை நிற்பான், அடிப்பான். இவன் ஃபஸ்ட்டு ஹீரோவும் பிடிச்சி அடித்து அவர் கால் கையெல்லாம் உடச்சி விட்ருவார். உடச்சி விட்டவொடனே திருப்பி அவர் அவருக்கு எப்போ என்ன அடிச்சிட்டான், ஒன்றுமே இல்லாதவங்க ஒருத்தன் என்ன அடிச்சிட்டான், நான் வேர்ல்டு லெவலில் இருக்கிறேன், என்ன அடிச்சிட்டானே அப்படிங்கிற ஒரு பெரிய கிளாடி யூகை வச்சு இவரை அடிக்க போர். இவங்க அப்பா சொல்லி கொடுத்துருப்பாரு, யாருக்குன்னு அகிம்சையால் தாண்டா எல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. ஹீரோயினியும் இவங்க அப்பா அம்மாவெல்லாம் முன்னால் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்களும் இவர் கூடாலே இருப்பாங்க. இதுக்கு இடையில் ஒரு பெரிய ஒரு ஆள் இருப்பார். அவர் சண்டியர். அந்த ஊருக்குள்ளே சண்டியராக ஏத்தலை புரோட்டா கடைலாம் வச்சுட்டு எடுத்துகிட்டு திரிவார். யார், சமுத்திரகனி. அவங்க அவர் ஒரு சண்டியராக திரிவார். அவர் இந்த ஹீரோயினியை அங்கங்கே விட்டு அப்பப்போ விட்டு பார்ப்பார். செட் ஆகாது, முருகன் கூடால செட் ஆகிட்டே இருக்கிறோம். அவர் ஊருக்குள்ளே கேவலமாகலாம் அந்த மாதிரி பேசி கொண்டு போயிட்டே இருக்கிறார். இவர் ஹோட்டலை நடத்துகிறதுலே தெளிவாக இருப்பார். இவங்க அப்பா ஒரு ஹோட்டல் வச்சுருக்கிற காலகட்டத்திலேருந்தே அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் டெய்லி காலையில் முதல் இட்லி அவர் தான் சாப்பிடுவார். அவர் சாப்பிட்டு பார்த்து சொல்லுவார். இவரும் அதேமாதிரி ஹோட்டல் வைப்பார், வச்சு பார்ப்பார். அந்த ஹோட்டலில் அவர் சாப்பிடுவார். வராது அந்த இட்லி அதுக்குள்ளே அப்பாவுக்குள்ள டேஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிடுவார். கடைசியில் வேறு வழியே இல்லாமல் அப்பாக்கிட்ட ரொம்ப திங்க் பண்ணி அப்பாவை நினச்சிப்பார். அப்பா சொல்லுவார், இந்த மாதிரிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி பண்ணி இட்லி கடையை பண்ணிடுவார். இதில் எல்லாம் இருக்கட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க, இட்லி கடை வில்லன் அதை உடைச்சி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அருண் விஜய் இருப்பார். அவர் உடைப்பாரா இல்லையாங்கிறது தான் படம். இதுதான் கதை. இந்த கதையை பாருங்கள். இது குடும்பத்தோடு பார்க்கலாம். இதில் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ப்ளஸ்ஸாக நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை,
ஒரு அப்பா அம்மா வயதான காலத்தில் இருக்கிற காலகட்டத்திலையும் அவங்க பாரம்பரியமாக நினச்சி செய்கிற தொழிலோடு அவங்களோட இணைஞ்சி பிள்ளைங்களாம் இருக்கணும்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி வசதியான வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளையும் நம்ம அப்பா அம்மாவோட இணைஞ்சு போகணும், அப்பா அம்மா தட்டி தான் வளர்க்கணும். நீங்கள் நிசாரமாக விட்டீங்கன்னா அருண் விஜய் மாதிரி ஒரு கெட்ட பிள்ளையாக வந்துடும், அப்படி விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. இப்படி மக்களுக்கான சில அறிவுகளை சொல்லியிருக்காங்க. பிள்ளைங்கள் ஃபேமிலி எல்லாம் நம்ம போய் பார்க்குற ஒரு படம், பார்க்க வேண்டிய படம், ஃபேமிலியாக கண்டிப்பாக போய் பாருங்கள். சின்ன சின்ன 1-2 மிஸ்டேக் இருக்குது. அது என்னென்னா, இப்போ சமுத்திரக்கனி வந்து அந்த அவரை ஹீரோயினியாக லவ் பண்ணுறேன், நான் என்னை வீட்டில் கட்டி கொடுன்னு சொல்லுவாங்க. அவங்க பயங்கரமாக திருட்டி அனுப்பிடுவாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுவார், அங்கேருந்து நேராக இங்கே வந்து அடிப்பார், இவரை போய் அடிக்க போவார். இவரை தேடி போகிற டைமில் இவர் அடிக்க தேடி போவார். அங்கே இவர் இருக்க மாட்டார். அந்த கண்ணுக்குட்டியை அப்பான்னு நினச்சிட்டு இருப்பார். இவர் கண்ணுக்குட்டியை வெட்டதுக்காக போவார். இவர் வந்து திருப்பி அடிப்பார். ஊருக்காரங்க சேர்ந்து வருவாங்க, ஊருக்காரையும் இவர் அடிப்பார். ஆனால் அதே ஊர் வந்து இவர் ஒரு சமயத்தில் ஒதுக்கியிருக்கும். அதுக்கு பிறகு ஊர் அவ்வளோ இணைஞ்சி இவருக்காக போராடும், எல்லா விஷயத்துலையுமே போராடும், இவருக்காக கூடாலே இருக்கும், வேறு ஹீரோவுக்காக. அப்படிப்பட்ட ஊருக்காக பண்ணியிருப்பார். சில விஷயங்கள் அந்த இடங்கள்லாம் இந்த விஷயம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த விஷயம் சமுத்திரக்கனிக்கெல்லாம் அது எக்ஸ்ட்ரா ஏதோ எடுத்து கொடுத்த மாதிரி அந்த ஒரு விஷயம் மட்டும் இருந்துச்சு. மற்றபடியாக எந்த இடத்துலையும் ஒரு தொய்வு இல்லை. படம் நல்லா இருந்துச்சு. இதில் இசை வந்து ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் இசையும் நல்லா பண்ணியிருக்காரு. தனுஷ் 2 சாங் தனுஷே பாடியிருக்காரு. ரொம்ப அருமையான பாடல், கேட்குறதுக்குலாம் அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. படம் ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலி எல்லோரும் வந்துருந்து பாருங்கள். ரொம்ப சந்தோஷம். வணக்கம்.